ஒரு அரசர் தன்னோட நாட்டை புத்திசாலித்தனத்தினாலையும் மக்கள் மீது வச்சிருந்த அன்புனாலையும் ரொம்ப நேர்த்தியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. மன்னன் தனது மகளான பட்டத்து இளவரசிக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவெடுப்பாரு. ஆனா தனக்கு முழு அதிகாரமும் உரிமையும் இருந்தாலும் கூட மகளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடத்தி வைக்கணும்ன்றதுல உறுதியா இருந்தாரு. தான் மகள் கிட்ட தான் விருப்பத்தை சொல்றாரு. இளவரசியும் நீங்க என்ன செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் செய்வீங்க, எனக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுல சம்மதம். ஆனா எனக்கு இளவரசன் கிட்ட அழகு, அறிவு, செல்வம், வீரம் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பிடிச்ச சில குணங்கள் இருக்கணும்னு ஒரு நிபந்தனையை வைப்பாங்க. மகளோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு மன்னரும் அமைச்சர்களை அழைச்சு எப்படி தகுந்த இளவரசனை தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஆலோசனை நடத்தி அமைச்சர்களோட ஆலோசனைப்படி சில போட்டிகளையும் நேர்காணல்களையும் நடத்தி சிறந்த 5 இளவரசர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 5 இளவரசர்களும் மன்னர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மன்னர் அந்த 5 இளவரசர்கள் கிட்ட கடைசியா ஒரே ஒரு தேர்வு இருக்கு, இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இளவரசிய திருமணம் செஞ்சுக்க முடியும். அந்த போட்டி என்னன்னா, அந்த மைதானத்துல கொஞ்சம் முரடான குதிரை ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. அதை அடக்கி யார் இளவரசிய குதிரை மேல உட்கார வச்சு அரண்மனைய 3 முறை சுத்தி வராங்களோ அவங்கதான் வெற்றியாளர்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு இளவரசனுக்கும் 1 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கப்படும். இதுல வெற்றி தோல்விகளை எல்லாத்தையும் தாண்டி என் மகளின் விருப்பமும் அடங்கியிருக்குன்னு ஒரு நிபந்தனையும் வைப்பாரு. பிறகு அமைச்சர்களை கூப்பிட்டு இளவரசிக்கு குதிரை என்றாலும் குதிரையில சவாரி செய்யறதும் பயம் என்ற விஷயத்த இவர்களுக்கு தெரியாம போட்டியை நடத்துங்கன்னு உத்தரவிடுவாரு. போட்டியும் ஆரம்பிக்கும். முதல் இளவரசன் தான் உடல் பலத்தை வச்சு எளிமையா குதிரையை அடக்கி இளவரசிய குதிரை மேல உட்கார வச்சு அரண்மனையும் சுத்தி வந்து போட்டியில ஜெயிச்சிடுவான். அவனோட வீரத்தையும் உடல் பலத்தையும் பார்த்து இளவரசி வியந்து போனாங்க. அடுத்ததா 2வது இளவரசன் வந்தான். தன்னோடு வந்த வேலையால் ஒருத்தனை குதிரையை அடக்க சொல்லி உத்தரவிட்டான். வேலையால் குதிரையை அடக்க அதுல இளவரசிய உட்கார வச்சு போட்டியில ஜெயிச்சிருவான். இந்த குதிரைய யார் அடக்குனா என்ன, உங்களை குதிரையில உட்கார வச்சு கூட்டிட்டு வரணும், இதுதான் விதிமுறை. நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும், வேலையை எளிமையா முடிச்சுட்டு போலாம் இல்லையான்னு இளவரசர்கிட்ட சொல்லுவான். இளவரசியும் சரிதான்னு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. 3வது இளவரசனும் வருவாரு. ஆனா அவன் கொடுக்கப்பட்ட போட்டி எதையுமே செய்யாம இளவரசிய பல்லாக்குல உட்கார வச்சு அழகான மலைகளையும் கொட்டும் அருவிகளையும் பூத்து குலுங்கும் பூந்தோட்டங்களையும் இளவரசிக்கு காட்டினான். இளவரசி கிட்ட குதிரையை அடக்கிறது, உங்களை ஏற்றி வலம் வர்றது மட்டும் வீரம் இல்ல, நீங்க என்னோட இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னால அழகா மாத்த முடியும், ஒரு பெண்ணின் மனதை வெல்வதும் வீரம்தான்னு சொல்லுவான். இளவரசிக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. அடுத்துதான் 4வது இளவரசனும் வருவாரு. இளவரசியோட அழகுல மயங்கி ஒரு ஓவிய பலகையில இளவரசிய தத்ரூபமா வரைஞ்சான். இளவரசி கிட்ட இந்த குதிரையை அடக்கிறது, வில்ல உடைக்கிறதுன்னு வீர விளையாட்டுகள்லாம் எனக்கு விருப்பம் இல்ல, உங்களோட அழக ரசிச்சு வரைஞ்சு உங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு வரைந்த ஓவியத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுவான். இளவரசி ஒரு கணம் அவன் வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து தன்னையே மறந்து போவாங்க. கடைசியா 5வது இளவரசன் வந்து குதிரையை அடக்க முயற்சி செய்வான். ஆனா மூர்க்கத்தனமான குதிரை அவனை உதைச்சி காயப்படுத்திடும். அந்த சமயம் குதிரையோட ஆக்ரோஷத்தை பார்த்து இளவரசி பயந்து போனதை கவனிப்பான். உடனே அவன் இளவரசியை அழைச்சிக்கிட்டு போய் குதிரையை இளவரசருக்கு பாசத்தோடு தடவி கொடுக்க கத்து கொடுப்பான். குதிரையும் இளவரசின் செயலால அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா குதிரை மேல உட்கார வச்சு பாதுகாப்பா வள வருவாங்க. இளவரசிக்கு குதிரையை கையால சொல்லி கொடுப்பான். இளவரசி செஞ்ச சின்ன தவறுனால குதிரை 2 பேரையும் கீழே தள்ளிடும். தவறு தான் மேலதான்னு இளவரசி அரசர்கிட்ட இன்னொரு வாய்ப்பை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அந்த இளவரசன் பரவாயில்ல, வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரு முறை தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிடுவான். இப்ப மன்னன் தான் மகளை கூப்பிட்டு இந்த 5 பேர்ல வெற்றி தோல்வி இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு பிடிச்ச குணநலத்தோட இருக்கிற யாரு வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லுவாரு. ஆனா இளவரசி வந்த 5 பேருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில சிறந்தவர்களாக தான் இருந்தாங்க. அதனால என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல, நீங்களே எனக்கான சரியான நபரை தேர்ந்தெடுங்கன்னு பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அரசர் அன்னைக்கும் முழுவதும் யோசிச்சு அடுத்த நாள் தான் மகளை மனம் முடிக்க போற இளவரசனை தேர்ந்தெடுப்பாரு. இளவரசனை பார்க்க வர சொல்லி இளவரசிய அழைப்பாரு. யார் அந்த வெற்றியாளர்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா ஓடி வருவாங்க. வந்து பார்த்தா 5வதா வந்த இளவரசன் அங்க நின்னுக்கிட்டே இருப்பான். ஆச்சரியத்தோட அரசர்கிட்ட போட்டியில தோல்வி அடைஞ்சவரா, இவரை எப்படி எந்த காரணத்துக்காக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அரசர், மகளே, முதல் இளவரசன் தான் வீரத்தையும் பலத்தையும் காட்டுறதுலயே குறியா இருந்தான். உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதுலயா யோசிக்கவே இல்லை. உன் உணர்வுகளுக்கு மதிப்பு தராம வெறும் வெற்றியை மட்டுமே பெற்றான்.
இரண்டாவதா வந்த இளவரசன் பணம் இருந்தா போதும் எல்லாத்தையும் வாங்கிடலான்னு மமதையில இருந்தான். செல்வத்தால மட்டும் பெறக்கூடிய மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைக்காது. செல்வத்தை தாண்டி உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியே அவனால தர முடியாது. மூன்றாவதா வந்த இளவரசன் உன்னை மலை, அருவி, பூந்தோட்டம்னு கொஞ்ச நேரம் சந்தோஷமா வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்காம வெறும் சில நிமிஷம் மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு உறுதுணையா இருக்காது. நான்காவதா வந்த இளவரசன் கலைகள்ல சிறந்தவன். ஆனா ஒரு நாட்டை ஆளப்போகும் இளவரசன் கலைகளோடு சேர்ந்து வீரத்தையும் கொண்டிருக்கணும். அந்த வகையில அவன் உனக்கு தகுதியான இளவரசன் இல்லைன்னு முடிவானதுன்னு சொல்லுவாரு. அஞ்சாவதா வந்த இளவரசன் போட்டியில தோத்துட்டான். ஆனா உன் விருப்பம் என்ன, உனக்கு என்ன பிரச்சனைன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். நீ குதிரையில பார்த்து பயப்படுவத புரிஞ்சுக்கிட்டான். குதிரைய உன் கைகளால தடவி கொடுத்து உன்னோட பயத்தை போக்குனான். உன்னை குதிரையில பாதுகாக்கிறதுலயே கவனமா இருந்தான். நீ செய்த தவறுனால குதிரை 2 பேரையுமே கீழே தள்ளிடுச்சு. உன் மீது குறை கொள்ளாமல் பெருந்தன்மையோட விட்டு கொடுத்தான். செல்வம், வீரம், அழகு இது எல்லாத்தையும் தாண்டி தனக்கு சமமான மரியாதை, தான் துணையின் பலம் எது, பலவீனம் எது என்பதையெல்லாம் தெரிந்து எவன் நடந்துக்கிறானோ அவன் தான் சிறந்த கணவன். அப்படி பார்க்கையில இவன் தான் உனக்கான சரியான இளவரசன்னு சொல்லுவாரு. இளவரசியும் அரசரோட முடிவை மகிழ்ச்சியா ஏத்துப்பாங்க. இந்த கதையில வர மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். பணம், பொருள், அன்பு, விட்டு கொடுக்கறது இது எல்லாத்தையும் தாண்டி உங்க பார்ட்னரோட பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கிறத விட அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும்னு சொல்லி கொடுங்க. வாழ்க்கையில சேர்ந்து முன்னேறுங்க. புரிதலும் பகிர்தலும் தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே புரிய வரும். நன்றி.